கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா. ஒரு மாப்பிள்ளை தேடி இள மனசு அலையுதப்பா, அத வாங்கி தரத்தான் ஆசை இந்த கடையில விளையுதப்பா. இந்த மாம்பழம் கொத்தும் கிளி எங்க தெரியலப்பா, அட பருவத்து பார்டரில் இருக்கா இப்ப ரொம்ப அவசரம்பா. இவ கையில ஜாதகம், இவ கதையில நாயகம், அத அறிஞ்சவ இருந்தா கூறு மனமாக மங்கம்மா. My name is மங்கம்மா. ஒரு மாப்பிள்ளை தேடி இள மனசு அலையுதப்பா, அத வாங்கி தரத்தா ஆசை இந்த கடையில விளையுதப்பா. அண்ணா இது லெட்டர்ண்ணா. நான் மட்டும் என்ன சொல்றேன் சொன்னேன், இது லெட்டர் தான்டா. லெட்டர்ல என்ன விஷயம்னு சொல்லு. சாவித்திரி அம்மா பொண்ணுக்கு அவங்க புருஷன் எழுதின பர்சனல் லெட்டர். சாவித்திரி அம்மா பொண்ணா? ஆமா, அவன் புருஷனா எழுதியிருக்கான். ஆமாண்ணா. சாவித்திரி அம்மா பொண்ணுன்னா அது மேகி தான். அவ புருஷன் லெட்டர் எழுதியிருக்கான்னா அப்போ மேகி கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகாம எப்படி புருஷன் இருப்பான்? மேகிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ போச்சு, என் வாழ்க்கை நாஸ்தி பண்ணிட்டாலே. போச்சு, ஐயோ போச்சு போச்சு, நாஸ்தி பண்ணிட்டாலே. என் கனவெல்லாம் சுக்குநூறு ஆக்கி என் கனவே காணாம போச்சே, அழிஞ்சு சுக்குநூறா போச்சே. ஐயோ அண்ணா 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 சொல்றது கேளுங்க, அழுவாதீங்கண்ணா. அண்ணா சார் அவர் தடுக்காதீங்க சார், அவர் அலட்டு விடுங்க சார். அவர் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு. உங்க காதல கால்ல போட்டு கசக்கி கையில எடுத்து குப்பையில போட்டாங்களே மேகி மேடம், அவங்க காதல உழுற மாதிரி சத்தம் போட்டு அழுகுங்க. அண்ணா அண்ணா சொல்றது கேளுண்ணா, அழுவாதண்ணா. அண்ணா என்னென்ன நடந்து போச்சு இப்ப? அண்ணா அழுவறத நிறுத்துங்கண்ணா. அரசா நிறுத்து. ஏன் அழுவுறீங்கப்பா? என் மேகி என்ன ஏமாத்திட்டாடா. ஐயோ, அது மேகிக்கு எழுதின லெட்டர் கிடையாது. பின்ன சீதான்ற ஒரு பொண்ணுக்கு எழுதின லெட்டர். சீதாவா? அவ யாரா? சார் அது மேகி மேடத்தோட தங்கச்சான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் கூட இருக்குதான். டேய் கை குடுறா. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன தகவல் தான் கொடுத்தேன், அதுக்கெல்லாம் கையெல்லாம் அடி செருப்பால கை குத்து தூக்குங்கடா, தூக்குடா. ஏண்டா மேகியோட தங்கச்சிக்கு அவன் புருஷன் எதுன்னு லெட்டரா இது? ஆமாண்ணா, அவங்க குடும்ப தகராறுல ஊர்ல இருந்தே லெட்டர் போட்டிருக்காங்க. இது தெரியாம பதறி போயிட்டேன்டா. அப்படின்னா என் மேகி என்னை விட்டு மிஸ் ஆகல? இல்லண்ணா, ஆக மாட்டா. ஆகவும் நான் விட மாட்டேன். மேகி எனக்கு தான்டா. அது சரி, இது புருஷன் பொண்டாட்டிக்கு லெட்டர் தானே? ஆமாண்ணா. அதை ஏன்டா மூதேவி இங்கிலீஷ்ல எழுதியிருக்கான்? தமிழ்ல இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல? அண்ணா நான் படிச்ச லெட்டர் தமிழ்ண்ணா. தமிழா? அப்ப இது இங்கிலீஷ் இல்லையா? நாசமா போச்சு. தமிழுக்கு இங்கிலீஷ் கூட வித்தியாசம் தெரியல. என்னண்ணா உங்க கூடலாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்.
தாத்தா ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். ம். ம். அங்க வைடா. என்ன யோசிக்கிறீங்க தாத்தா? என் பேத்தி ஊருக்கு போய் ஒரு நாள் தானே ஆகுது. ஆனா எனக்கு என்னவோ ஒரு வாரம் ஆன மாதிரி இருக்குடா. டேய், அவ இல்லாம வீடே விரிச்சோடி இருக்குல்ல. நிசப்தமா இருக்கு பார். அவ இல்லாம எனக்கு பசி கூட எடுக்கலடா. தாத்தா கிருஷ்ணா, மங்கம்மா கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குடா. இல்லைன்னா சாக கடந்தனா பொழைச்சிருப்பேனா? அவளுக்காக வாழணும்னு நினைச்சிருப்பேனா? யோசிச்சு பாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் கிருஷ்ணா? அவகிட்ட ஏதோ ஒரு மகிமை இருக்கு. எனக்கு என் பேத்தி ஞாபகம் வந்துருச்சுடா. அவ அங்க ஃபங்க்ஷன்ல பிஸியா எல்லாரோடையும் சந்தோஷமா இருப்பாள்ல. ஏண்டா கிருஷ்ணா, அவளுக்கு என் ஞாபகம் இருக்குமா? இந்த தாத்தாவை பத்தி அவ யோசிப்பாளா? ஐடியா. நான் இல்ல, நீ அவளுக்கு ஒரு போன் போடு. போன் பண்ணி அவ எப்படி இருக்கான்னு கேளு. எப்ப வருவான்னு கேளு. போன போடுறா. இல்லன்னு நீ ஒண்ணு பண்ணு, ராமுக்கு போன் பண்ணு. பண்ணு பண்ணு. தாத்தா கரெக்ட் கரெக்ட். வேண்டாம், விட்டுரு. போன் பண்ண வேணாம். அவ சொந்தக்காரங்களோட ஜாலியா இருப்பா. எதுக்கு நம்ம போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணோம்? தப்பு தப்பு தப்பு. ஆனா அவ சீக்கிரம் வந்துட்டா நல்லா இருக்கும். ஏண்டா கிருஷ்ணா, நீ மங்கம்மாவை மிஸ் பண்ணலையாடா? நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. தாத்தா மங்கம்மா மட்டும்தான் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கா. இங்க நான், அத்தை, சித்தி, சித்தப்பா எல்லாரும் உங்களோட தானே இருக்கோம். எங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்காம அந்த மங்கம்மா ஒருத்திக்காக நீங்க இப்படி ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. கிருஷ்ணா, ஆமா தாத்தா, நாங்க எல்லாருமே உங்க மேல உயிரியே வச்சிருக்கோம். உங்களுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்க எல்லாரையும் விட்டுட்டு உங்க பேத்தி மேல மட்டும் பாசமா இருக்கீங்க. நானும் உங்க பேரன் தான் தாத்தா. டேய், நீ என் பேரன் தான்டா. நீ மட்டும் இல்ல, ராமும் என் பேரன் தான். ராமுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, உனக்கு நானும் பார்வதியும் இருக்கோம். ஆனா பாவண்டா மங்கம்மா, அவளுக்கு யாரா இருக்கா? அவ என்னால தானடா அனாதையானா. அதனால தான் நான் அவன் மேல பாசத்தை கொஞ்சம் அதிகமா காட்டுறேன். நான் கூட தனி மனுஷன் தான் தாத்தா. பிறந்த உடனே அப்பா அம்மாவை இழந்துட்டேன். உங்களை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? அப்பா அம்மா இல்லாதவ உங்க பேத்தி மட்டும் இல்ல, நானும் தான். உங்களுக்காக எதையும் விட்டு கொடுப்பேன். ஆனா உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். டேய் 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 டேய், என்னடா இது? நான் உங்களெல்லாம் விட்டுட்டு எங்கடா போறேன்? எங்கேயும் போக மாட்டேன்டா. போக மாட்டீங்க, ஆனா மனசு மட்டும் வேற எங்கேயோ வச்சிருக்கீங்க. மங்கம்மா அவ சொந்தக்காரங்க கூட சந்தோஷமா இருக்கா. ஆனா நான் உங்க முன்னாடி தான் நிப்பேன். கிருஷ்ணா, நீங்க எல்லாருமே என் உயிர்ரா. என்ன மங்கம்மா இருந்தா இந்த வீடு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். எப்ப பாரு சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு தான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வேற ஆமா, நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடாம நான் எப்ப சாப்பிட்டிருக்கேன் தாத்தா? சரி சரி, வா நம்ம சாப்பிடலாம். ஆனா ஒண்ணு, சாப்பிடும்போது நீ சிரிச்சுக்கிட்டே பேசணும். முன்னு இருப்பிய அந்த மாதிரி இருக்க கூடாது. அப்புறம் நம்ம சாப்பிடும்போது நீ எனக்கு ஒரு கதை சொல்லணும். அதை நான் கேட்டுக்கிட்டே சாப்பிடுவேன். ஏன் எப்ப பாரு தாத்தா தான் பேரனுக்கு கதை சொல்லணுமா? ஒரு முறை பேரன் தாத்தா கதை சொல்லி வாடா 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 வாடா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இத்தனை வருஷ ஹோட்டல் வாழ்க்கையில சாதனைகள் சகாப்தங்கள்ல ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா, ஒரு நாய்கிட்ட போய் உன் பேர் என்னன்னு கேட்டா சொல்லாது. உன் வீடு எங்க இருக்கு, உன் அட்ரஸ் என்னன்னு கேட்டா சொல்லாது. ஏன்னா அதுக்கு தன்னை பத்தி தெரியாது. ஆனா நீங்க நிறைய 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 தெரிஞ்சுக்கணும். முக்கியமா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கெல்லாம் ஏன் வெயிட்டர்னு பேர் வந்து தெரியுமா? தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. வெல், சாப்பாடு, குழம்பு, கூட்டு, பொரியல், இப்படி வெயிட்டான பொருள்லாம் தூக்குறதுனாலயோ இல்ல யாராவது ஆர்டர் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்றதுனாலயோ
நம்மளுக்கு வெயிட்டர்னு பேர் வரல. ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் ஒரு டம்ளர் தண்ணி கேட்டா கூட அவங்கள அரை மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறதுனால தான் நம்மளுக்கு வெயிட்டர்னே பேர் வந்தது. ஹோட்டல் உலக வரலாறுல அமெரிக்க அதிபர் ஆனாலும் சரி, ஆண்டிப்பட்டி ஆறுமுகம் ஆனாலும் சரி, நம்ம கிட்ட சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டா அவங்க தலையெடுத்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஐ அம் ரைட். அதாவது ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு ஓனர் தான் இருப்பாங்க, ஆனா வெயிட்டர்ஸ் 10-15 பேர் இருப்பாங்க. ஏன் அத்தனை பேர் இருந்தா தான் ஹோட்டலை ரன் பண்ண முடியும். உலகம் பூரா இருக்கிற வெயிட்டர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல சேர்த்தா பூமி ஒரு பக்கமா சாஞ்சிடும். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவு வெயிட் இருக்கு. ஸ்டார் ஹோட்டல்ஸோட ஒரிஜினல் ஸ்டார்ஸ் யார் தெரியுமா? நம்மள மாதிரி வெயிட்டர்ஸ் தான். ஓகே 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 ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் சாதாரண வெயிட்டரா இருந்து உங்களோட இருந்த இந்த சுந்தரம் இப்ப அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் திஸ் ஹோட்டல். நீங்க என்ன பழைய மாதிரி பார்க்க கூடாது. ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு பாஸ். அந்த கெத்த நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். என்னடா மரியாதை கேட்டு வாங்குறானு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல, வேற வழி இல்ல, நீங்க மரியாதை கொடுத்துதான் ஆகணும். யோ வெயிட்டர் சார், இத வந்துட்டேன் சார். சொல்லுங்க சார். என்னதான் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது வாழாடிக்கிட்டு நடுத்தருவுக்கு தான் போகும். இவனுக்கு என்னதான் கோட்டு சூட்டு மாட்டினாலும் இவன் வெயிட்டர் புத்தி இவனை விட்டு போகுதா? கூப்பிட்டோன்னு வர மாட்டியா? வெயிட்டர்னு கூப்பிட்டா தான் வருவியா? நான் ஏன் சார் வரணும்? I'm not a waiter. I'm the assistant manager of this greatest hotel. அப்ப எதுக்கு வெயிட்டர்னு கூப்பிட்டோன்னு ஓடி வந்த? இந்த தட்டு அப்ப என் கைக்கு வந்தது? பழக்கதாசன் சார். வெயிட்டர் சுந்தரம், சூடா ஒரு காப்பி எடுத்துட்டு வாயா. வாட்? வரேன் மேடம். எத்தனை தடவை சொல்றது, எத்தனை பேர்கிட்ட சொல்றது என்ன வெயிட்டர்னு கூப்பிட கூடாதுன்னு? I'm not a waiter. I'm assistant manager for this hotel. நீ அசிஸ்டன்ட் மேனேஜர்? எஸ். நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டேன். ஓ, நீயே ஆயிட்டியா? ஐயோ பாவம், உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். போய் ஓனரை வர சொல்லு. ஏய், என்ன நீ பேசுறத பார்த்தா என்ன லூசுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அடிச்சு வாய்கையில உடைச்சிருவேன், ஜாகிரதை. ஏய், யார்கிட்ட மரியாதை எல்லாம் பேசுற? நான் இந்த ஹோட்டலுக்கு பழைய கஸ்டமர். நான் நினைச்சா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். நான் நினைச்சேன்னா இந்த ஹோட்டலுக்குள்ளே உன்னை வர விடாத அளவுக்கு பண்ணிடுவேன். பாக்குறியா? ஏய், என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய், நான் யாரும் தெரியுமா உனக்கு? ஏய், நான் யாரும் தெரியுமா உனக்கு? ஏய், அம்மா அம்மா ப்ளீஸ்மா தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. இவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். டேய் நீ போடா. போடாவா? மிஸ்டர் சிவராமன், I am not a waiter. I am assistant manager for this hotel. என்ன பத்தி தெரியாம இந்த பொம்பளை என்ன லூசுன்னு சொல்லுது. டேய் அவங்க தெரிஞ்சுதான்டா சொல்லிருக்காங்க. எது தெரிஞ்சா? அப்ப நான் லூசா? 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 இப்படிலாம் பண்ணா ரூல்ஸ் தான்டா சொல்லுவாங்க. வெயிட்டர், மேடத்துக்கு சூடா காபி கொண்டா. சார், வித் சுகரா வித்தவுட் சுகரா சார்? சாதா காப்பியா மசாலா காப்பியா சார்? ஏண்டா உனக்கு நீயே காரி துப்பிக்கிற. நீ வெயிட்டர் இல்ல, இந்த ஹோட்டலோட அசிஸ்டன்ட் மேனேஜர். கரெக்ட் சார். அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க சார், மறந்துறேன் சார் நானு. ஐயோ, என்ன கட்ட வச்சுக்கோங்க. இது புடிங்க சார். மேடம், அவன் ஆர்வ கோளாறுல ஏதோ இப்படி பண்ணிட்டான். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சார், நீங்க போய் சூடா ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. மேடம், நான் இந்த ஹோட்டலோட மேனேஜர், வெயிட்டர் கிடையாது. டேய் என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? மேடத்துக்கு சூடா காபி கொண்டாங்கடா. சரி சார். மேடம் நீங்க உட்காருங்க. டேய் போய் வேலையை பாருங்கடா. கலாக்கா 4 வருஷத்துக்கு முன்னாடி அலமேலு பொண்ணு கல்யாணத்துல பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம். ஆமா, அந்த கல்யாணத்துல ஒரு ரெட்டை விலை செயின் போட்டிருந்தே, அது எங்க காணோம்? அது ஏன்டி கேக்குற? 25,000 கொடுத்தா 75,000 தரானா? அதை நம்பி என் புருஷனுக்கு தெரியாம வித்து விட்டேன். அவனோடனா கம்பெனியை விட்டுட்டு ஓடி விட்டான். என்னடியே, உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி போயிட்டானா? அது சரி, இத்தனை வருஷம் உன்கிட்ட குப்பை கொட்டினதே பெரிய விஷயம்தான். இப்பதான் புத்தி வந்து ஓடி போயிட்டானா? ஏ கல்வி, சும்மா இரு, அதிகமா பேசாத. ஓர பேச தூக்கி போட்டு பேசிடுவேன். நாங்க ஒண்ணு பேசுனா நீ ஒண்ணு பேசுறா? ஏஞ்சி போ, வேலையை பார்த்துட்டேன். ஆமாடி, நான் கிளவி, நீ குமரி. போங்கடி. இது எப்பவுமே இப்படிதான்க்கா. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு கல்யாணத்துக்கு வந்துச்சு. அங்க யாரோ சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னாங்க. உடனே இது பொண்ணு சரியில்லை, மாப்பிள்ளை சரியில்லைன்னு கல்யாணத்தையே நிறுத்திச்சு. ஏய் தேவி, நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசத்தை விட்டுட்டு நின்னு போன கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. பூவை சீக்கிரமா கட்டிடி. கட்டிடுறேன்க்கா. ஏமா நில்லுமா. யாருமா நீ? உன்னை நான் எந்த கல்யாணத்திலயும் பார்த்தது இல்லையே. எந்த ஊரு நீ? என் பேரு மேகி ஆண்டி. நான் சொப்னா ஃப்ரெண்டு. மேகியா? இந்த கிறிஸ்டியனாமா கிருஷ்ணமூர்த்தி அவன் பொண்ணா நீயே? இல்ல ஆண்டி, அது வந்து நான். ஐயோ இல்ல பெரியம்மா, இவ பேரு மங்கம்மா, என் பொண்ணோட ஃப்ரெண்டு. ஏன் மங்கம்மா, உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நீ இப்பதான் வருவியா? நேத்தே வந்திருக்கலாம்ல.
ஆமா அம்மா தங்கச்சி எல்லாம் எங்க வரலாம் ஆண்டி. சரோஜா, இதோ வந்துட்டேங்க. இவர் ஓயாம கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. நீ வாமா. மாமா இரு 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 இரு. ஆமா, இந்த மங்கம்மாங்கிறது நல்ல சாமி பேரு. அது என்ன மேகின்னு மாத்தி வச்சுக்கிட்ட? சிம்பிளா ஃபேஷனா இருக்குமே. ஃபேஷனா? அது என்னம்மா ஃபேஷனு? ஆமா, எங்க சொப்னா உனக்கு எப்படி தெரியும்? நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்றோம். என்ன வேலை செய்றீங்க? நான் ஹோட்டல்ல ஷெஃபா இருக்கேன். நீ செவப்பா இருக்கிற சரி, என்ன வேலை செய்யற? அதாம்மா, ஹோட்டல்ல ஷெஃபா இருக்கேன். அப்படின்னா செஃப்னா சமையல் வேலை. நீளமா தொப்பிய போட்டுக்கிட்டு புது புது ஐட்டமா டிவில செஞ்சு காட்டுவாங்கல்ல, அந்த வேலை. ஓ, டிவில நீ சமையல் கறியா? என்ன சம்பளம்? 15,000. கல்யாணம் ஆயிடுச்சாமா? உன் புருஷன் என்ன வேலை பாக்குறாரு? எத்தனை குழந்தைங்கம்மா? என்ன படிக்கிறாங்க? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்னடி இது அநியாயமா இருக்குது? பார்த்தா எங்க சொப்பனாவோட மூத்தவளா தெரியற. உனக்கா இன்னும் கல்யாணம் ஆகல? முதல்ல இந்த கிழவைய போட்டு தொல்லுங்க. ஆமா, உன் வயசு என்ன? 28. 28? உன் வயசுல எனக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தைங்க பிறந்துச்சு. இப்போ அதுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காத இருக்க. ஆமா, எப்பதான் கல்யாணம் பண்ணி போறா? உன் வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்றதுக்கு இருக்காங்களோ என்னவோ. ஹே மேகி, எப்படி வந்த? நல்ல வேலை, இன்னைக்கு மட்டும் நீ வராம இருந்திருந்தா நானே வந்து உன் வீட்ல உன்னை உதைச்சிருப்பேன். தப்பிச்ச. வா போலாம். யாருடி அவங்க? யாரு? அதான் வெளியில இருக்காங்களே, அவங்கதான். ஓ, அவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்களா? அதுங்க லூசுங்க. நீ இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க. நானும் அவங்கள ஒரு வழி பண்ணிருப்பேன். என்னடி ஆச்சு? ஆமா, அந்த கன்றாவை வேற இன்னொரு வாட்டி சொல்லணுமா? ஓ, உன்னை அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்களா? வா போய் கேக்கலாம். விடுறி, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஸ்வப்னா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? என்னால உன் கல்யாணத்துக்கு வர முடியாது ஸ்வப்னா. ஏன்? வேலை இருக்கு, டைமே இல்ல. ரிசப்ஷனுக்கு கரெக்டா வந்துடுறேன். எந்திரி. எந்திரிடி. ஏண்டி? எந்திரி சொல்றேன். உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? இப்பெல்லாம் நீ நேரத்துக்கு வீட்டுக்கு போறதில்ல, ஒழுங்கா வேலைக்கு போறதில்ல. இப்ப என் கல்யாணத்துக்கு வரதுக்கு கூட உனக்கு டைம் இல்லல. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ ஏதோ வளராத. ஏய், ரொம்ப நடிக்காதடி. எனக்கு ஏற்கனவே போலீஸ் புத்தி. இதுல ஒரு போலீஸ்காரரை வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதையும் தாண்டி நான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன ஏமாத்த பாக்காத. உன் நட உட பாவனை பேச்சு எல்லாமே மாறி போச்சு. முகத்துல மெருகம் கூடி போச்சு. இந்த பாரு, நீ ஏதோ கற்பனை பண்ணிக்காத. கற்பனை இல்லடி, நிஜம். உன்னோட இந்த மாற்றத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு எனக்கு தெரியும். என்னடி தெரியும் தெரியும் மிரட்டுற? என்ன தெரியும் சொல்லு. ஓ, நீ இப்படி மிரட்டினா நான் சொல்லிடுவேனா? அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டேன்டி. அப்ப சொல்லாத, நீயே பூட்டி வச்சுக்கோ. ஆனா அந்த காரணம் தப்பா தான் இருக்கும். அது மைண்ட்ல வச்சுக்கோ. நான் கிளம்புறேன். ஏய் நில்லடி. எங்க எஸ்கேப் ஆகுற? அந்த காரணத்தை நானே சொல்றேன். காதலினும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவினி. ஏண்டி, உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்டே உன் லவ் மேட்டரை மறைக்கிறியா? மறைச்சா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாடி, காதல்ல விழுந்தா எதுவுமே புரியாது. மறைக்காம உண்மையை சொல்லு. யார லவ் பண்ற? நடிகர் அஜித் லவ் பண்றேன். அஜிதா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஷாலினி ஃபீல் பண்ண போறாங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பின்ன என்னடி, நீயா எனக்கு ஒரு லவ் ட்ராக் போடுற? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடி. ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்தமே, கொஞ்சம் சேலை கட்டிக்கலாம், மேக்கப் போட்டுக்கலாம்னு வந்தேன். அதுக்கே நீ ட்ரெஸ் சென்ஸ் மாறிடுச்சு, முகத்துல மெருகு ஏறிடுச்சு, காதல் வந்துருச்சுன்னு அது இது சொல்ற. உண்மையாவ சொல்ற? சத்தியமா சொல்றேன்டி, நான் யாரையும் லவ் பண்ணல. அது ஒண்ணுதான் எனக்கு இப்ப குறைச்சல. லவ்வே பண்ணாம எப்படி இவ்ளோ அழகா மாறிட்ட? நிஜமா? ஆமா மேகி, நீ முன்ன விட ரொம்ப அழகாயிட்ட. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். ரியலி? ரொம்ப தேங்க்ஸ் டி. நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட விடுறி. முதல்ல பெஸ்ட் பையனா பார்த்து சீக்கிரம் லவ் ஸ்டார்ட் பண்ணு. சிப்பாடி.
கேர் இன்டர்நேஷனல் வழங்கும் மை நேம் இஸ் மங்கம்மா.